இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தாமிரபரணி தண்ணிய கொண்டு வர்றோம். ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து நம்ம அந்த அணையில இருந்து உள்ள அளவை தான் எடுத்து அவங்க வந்து கணக்கு பார்த்துருக்குறாங்க. அளவுக்கு அதிகமான தண்ணி இவ்வளவு போகுது அப்படின்னு. ஆனா உண்மையாவே கனடியன் கால்வாய் வர்றது வந்து நீங்க தாமிரபரணியோட கணக்கை எடுக்கக்கூடாது. இந்த நீங்க மேலேயே அந்த அணைக்கட்டு கனடியன் கால்வாய் திரும்புறதுனால அங்க உள்ள நீராதாரமும் அங்க எவ்வளவு மழை பெய்யுதுங்கிறத அளவெடுக்கணும். அங்க உள்ளதை வச்சுட்டு நம்ம இதை கணக்கெடுக்க முடியாதுன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அது எதனால? அதுல அங்க என்ன பிரச்சனை? நீங்க உங்களோட அனுபவத்துல நீங்க அது என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ பாவநாசமோ மணிமுத்தாரும் சேர்ற இடம் இந்த நம்ம கனடியன் இது. அதை தாண்டின பிறகுதான் தாமிரபரணி தண்ணி இங்க வருது. அப்போ நம்ம ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுல தாண்டினாதான் தண்ணின்னா இங்க தண்ணி குறைய வரச்சுல அங்க தாண்டாது. ரெண்டாவது தென்காசி குற்றாலம் தண்ணி வந்து அங்க தாண்டுது, இங்க தண்ணி இல்லை இதுல. அதனால நம்ம அந்த ஜீவோவெல்லாம் மாத்தி மணிமுத்தாறு பாவநாசத்துல இவ்வளவு தண்ணி இருந்து வெள்ளக்காலில் விடணும்னு நமக்கு ஒரு ஜீவோ கொடுக்கணும். ஸ்ரீவைகுண்டம் தாண்டினதான்னா நம்ம ஒரு நாள் இது வாடுறது சாத்தியக்கூறல. அதனால ஜீவோ இதை ஒன்று மாற்றணுமா ரெகுலருக்கு ஒப்படைப்பாங்க. அப்போ ஒப்படைக்கச்சுல நம்ம அவங்க ஒரு ஜீவோ போடுறேங்க, அது நமக்கு ஃபேவரபுல்லா போட்டு தரணும்னு கேட்டிருக்கோம். இப்ப என்ன ஜீவோ போட்டிருக்காங்க? இப்போ கடமடையில இருந்து பாயணும், கடமடையில இருந்து தண்ணி நிரப்பணும்னு ஒரு ஜீவோ அதுல கொடுத்துருக்காங்க. பிறகு கன்னடியன் கால்வாய் இந்த இதுல நல்ல தண்ணி இருந்தா கன்னடியன் கால்வாயிலையும் கொடுக்கலாம் தண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் மருதூர் கால்வாயில இருந்து அந்த சடைநீர் கால்வாய் தண்ணி போய் அது பாய்மானத்துக்கு போயிட்டு இருந்தா இங்க கொடுக்கலாம் நீ போடுறாங்க. அது அங்க போகலன்னு இங்க கொடுக்க கூடாது. அங்க போனா அப்ப ஆத்துல நிறைய தண்ணி போகுது, அங்கேயும் போகுதுன்னா இங்க கொடுக்கலாம் நீ. இப்ப தற்சமயம் ஜீவோ அங்க ஒரு 15% மணிமுத்தார் பாவநாசத்துல சேருங்க, 85% மேல உள்ளதை பேரிடர் காலத்துல சேருங்க. சும்மா எப்பவுமே சேர்க்காண்டாம், பேரிடர் ஆர்டர் படத்துல எங்களுக்கு விட்டுருங்க நீங்க.